Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராகி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 5. வார்னருடன் புறப்பட்டாள் ஜெனிஃபர். ஆரவாரம் இல்லாத அழகிய சிறிய ஹோட்டலுக்கு அவர்கள் உட்கார்ந்தார்கள். இந்த ஹோட்டலை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. உணவு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்றான் வார்னர். ஆனால் உணவுகளை ரசிக்கக்கூடிய நிலையிலா ஜெனிஃபர் இருந்தாள்? இத்தனைக்கும் அன்று பூரா அவள் எதுவுமே சாப்பிடவில்லை. ஆனால் ஆசையுடன் சாப்பிட தோன்றவில்லை. ஏதோ ஒரு படபடப்பு அவளுக்குள் இருந்தது. மனசை தளர்த்தி விட்டு கொண்டு இயல்பாக இருக்க நினைத்தால் முடியவில்லை. இந்த வார்னர் என்னதான் நல்லவன் போல பாசாங்கு பண்ணினாலும் நம்முடைய எதிரிதான் என்று அவளுக்கு தோன்றியது. கூடவே இவனிடம் ஒருவித கவர்ச்சி இருக்கிறது என்பதையும் அவள் மனம் ஒப்புக்கொண்டது. சிரிக்க சிரிக்க பேசுகிறான். வேறு சந்தர்ப்பமாக இருந்தால் எவ்வளவு இன்பமாக உல்லாசமாக இருக்கும். ஆனால் இப்போது தன் எதிர்காலம் மொத்தமும் இந்த மனிதனின் கையில் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். நம் வாழ்நாள் எப்படி அமையப்போகிறது என்று இன்னும் 2 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். எதற்காக அவளை பார்க்க வந்தானோ அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் பற்றி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் அவன். கடைசியில் அந்த பேச்சு வரத்தான் செய்தது. அவன் மெதுவாக சொன்னான், இப்போது தான் உங்களை பற்றி நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். கோவப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், ஓகே? தொண்டையில் ஏதோ அடைத்து கொண்டது போல் இருந்தது ஜெனிஃபருக்கு. பேச்சு வராததால் தலையை மட்டும் ஆட்டினாள். சரி, சொல்கிறேன் என்று. அன்று கோர்ட்டில் நடந்தது உள்ளபடியே சொல்லுங்கள். என்ன ஞாபகம் வருகிறதோ அதையெல்லாம் சொல்லுங்கள். அந்த சமயத்தில் உங்களுக்கு மனசில் என்ன தோன்றியதோ அதையெல்லாம் சொல்லுங்கள். அவசரமில்லை, நிதானமாக சொல்லுங்கள். ஒரு பெருமூச்சை இழுத்து வெளியேற்றினால் முதலில் தயங்கி வார்த்தைகள் வந்தன. பிறகு கடகடவென்று விவரிக்கலானாள். அவன் ஒரு இடத்தில் கூட குறுக்கிடவில்லை. வைத்த கண்ணை எடுக்காமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவள் சொல்லி முடித்த பிறகே கேட்டான், உங்களிடம் காகித உரை கொடுத்தானே, காலை பதவியேற்ற சமயத்தில் அரசாங்க வக்கீலின் அலுவலகத்தில் அவன் இருந்தானா? அன்று ஏகப்பட்ட பேர் இருந்தார்கள். அவ்வளவு பேரும் எனக்கு முன்பின் தெரியாதவர்கள் தான். அந்த ஆளை அதற்கு முன்பு ஏதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஜெனிஃபர் தலையை அசைத்தாள். பார்த்ததில்லை என்று தான் தோன்றுகிறது. அவன் டிசில்வாவிடம் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்ததாக சொன்னீர்கள். டிசில்வா அவனிடம் உரையை கொடுப்பதை பார்த்தீர்களா? இல்லை. டிசில்வாவுடன் அந்த ஆள் பேசிக்கொண்டிருந்தான் என்கிறீர்களே, பேசிக்கொண்டு இருந்ததை நிஜமாகவே பார்த்தீர்களா அல்லது கும்பலில் ஒருவனாக சும்மா நின்றிருந்தானா? ஜெனிஃபர் கண்ணை மூடிக்கொண்டு அந்த காட்சியை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றாள். சாரி, தெரியவில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது. உங்கள் பெயர் அவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கும் ஆச்சரியம். அவன் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தான் என்று நினைக்கிறீர்கள்? என் மூஞ்சில் தான் அசடு என்று எழுதி ஒட்டியிருக்கிறதே, வார்னர் சொன்னான். மாரட்டியை மடக்க வேண்டும் என்று டிசில்வா ரொம்ப நாளாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த தடவை தான் அவன் வசமாக அகப்பட்டான். அதை கெடுத்து விட்டீர்கள் என்று டிசில்வாவுக்கு உங்கள் மீது ஆத்திரம். தன்னை தனியை விட்டுவிட்டால் தேவலை போலிருந்த ஜெனிஃபருக்கு, நம் துன்பம் நம்மோடு, அதை யாரும் பார்க்க வேண்டாம். எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போகலாம் என்று பார்க்கிறேன், ப்ளீஸ். அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான் அவன். உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று நான் சிபாரிசு செய்யப் போகிறேன். இப்போது உடம்பு சரியாகிவிட்டதா? அந்த வாக்கியத்தின் முழு அர்த்தமும் புரிய அவளுக்கு பல வினாடிகள் பிடித்தன. அவளுக்கு பேச்சு வரவில்லை. அவனையே அதிசயமாக நோக்கினாள். அவன் முகத்தையே ஆராய்ந்தாள். மூக்கு கண்ணாடியின் பின்னே மறைந்திருக்கும் அந்த ஆழமான கண்களை கவனித்தாள். நிஜமாக உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? உண்மையாகத்தான் சொல்கிறீர்கள். வக்கீல் தொழில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லையா? அந்த கணம் அவள் தன் தந்தையை நினைத்து கொண்டாள். அவரும் தானும் பேசிய பேச்சுக்களை நினைத்து கொண்டாள். சட்டக்கல்லூரியில் படித்த வருடங்கள் நினைத்து கொண்டாள். நானும் நீயும் சேர்ந்து வக்கீல் தொழில் நடத்தப் போகிறோம், படித்து முடி, பட்டம் வாங்கு என்று தந்தை சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொண்டாள். ஆமாம், இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருப்பக்கூடிய சோதனைகள். இதிலிருந்து மீண்டு விட்டால் பிரமாதமான வக்கீலாக நீங்கள் வருவீர்கள், சந்தேகமில்லை என்றான். தேங்க்யூ என்று சொன்னபோது நன்றியினால் நெஞ்சு அடைத்தது அவளுக்கு. வெயிட்டர் வந்து மேஜை மீதிருந்து தட்டுக்களை எடுக்கலானான். ஜெனிஃபர் ஏதோ சொல்ல முயன்றாள். விம்மலும் சிரிப்பும் கலந்து ஒரு வார்த்தை தான் சொல்ல முடிந்தது. மிஸ்டர் வார்னர், நாம் 2 பேரும் இவ்வளவு நெருங்கி வந்தாயிற்று. இனிமேலும் மின் படம் போட வேண்டுமா? வார்னர் வந்து, என்ன? எனக்கு ஒரே பசி, ஒரு வெட்டப் போகிறேன் என்றாள். கலகல என்று சிரிப்பு பரவியது. அங்கே ஃபோன் மணி அடித்தது. சம்மன்கள் சேர்ப்பிக்கும் வேலையை ஜெனிஃபருக்கு கொடுத்திருந்த கம்பெனியிலிருந்து கூப்பிட்டார்கள். அது ஒரு புகழ்பெற்ற சட்ட நிறுவனம். எங்கள் அதிபர் உங்களை பார்க்க வேண்டுமாம், சரியாய் 11 மணிக்கு வந்து விடுங்கள் என்றாள் அதிபரின் காரியதரிசி. ஜெனிஃபர் நிமிடம் பிசகாமல் அங்கே போய் சேர்ந்தாள். வக்கீலாக அவளை சேர்ந்து கொள்ள போகிறார்களோ, அவள் மீது குற்றம் எதுவும் இல்லை என்று இப்போது அவர்களுக்கு புரிந்திருக்குமோ? 2 மணி நேரம் அவளை காக்க வைத்துவிட்டு தான் கூப்பிட்டு அனுப்பினார் நிறுவன அதிபர். உயரமான ஒல்லியான நபர். உடைகள் ஆடம்பரமாக இருந்தன.
ஜெனிஃபரை உட்காருங்கள் என்று சொல்லவில்லை. உரத்த குரல் கொஞ்சமும் அதில் இனிமையில்லை. மிஸ் ஜெனி ஆரம்பித்தார். ஜெனிஃபர் என்று அவள் திருத்தினாள். மேஜை மீதிருந்த ஒரு காகிதத்தை எடுத்தார். இது ஒரு சமன், இதை நீங்கள் சாதரா செய்ய வேண்டும் என்றார். கடைசியில் இவ்வளவுதானா? அவரிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார் அவர். இதை சேர்ப்பித்தால் உங்கள் ஃபீஸ் $500 என்றார். அவளுக்கு மூச்சு நின்றது. காதில் சரியாய்த்தான் விழுந்ததா? எவ்வளவு சொன்னீர்கள்? $500? ஆமாம், $500. அதாவது வேலையை ஒழுங்காக முடித்தான். ஏன்? சமன்ஸை பார்த்தாள். இது கஷ்டமான வேலையா? ஆமாம் என்றார் அவர். இந்த ஆளை நேரில் பார்த்து சமன்ஸை கையில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வருடமாக முயற்சி பண்ணுகிறோம், முடியவில்லை. இவர் பேர் வில்லியம். வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட மாட்டார். இவரிடம் நேரில் நோட்டீஸ் கொடுப்பதற்கு இதுவரை 1 டஜன் பேர் முயன்று பார்த்து விட்டார்கள். தோல்விதான் மிச்சம். அடியால் ஒருவன் வைத்திருக்கிறார். அவன் எவரையும் எஜமானரை பார்க்க விடுவதில்லை, விரட்டி விடுகிறான். ஜெனிஃபர் தயங்கினாள். நான் மட்டும் எப்படி? என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியமான வழக்கு. எக்கச்சக்கமாக பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த வில்லியத்திடம் நேரில் சாதரா பண்ணி அவரை கோர்ட்டுக்கு இழுத்தால்தான் மற்றதெல்லாம். உங்களால் முடியுமா முடியாதா மிஸ் ஜெனி? சரி, முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். பிற்பகல் 2 மணி. வில்லியத்தின் தோட்டத்துக்கு வெளியே நின்றிருந்தால் ஜெனிஃபர். 10 ஏக்கர் விஸ்தீரணத்துக்கு பறந்திருந்தது அந்த தோட்டம். மரங்கள் வெகு அழகாயும் கவனமாயும் வளர்க்கப்பட்டிருந்தன. நீண்டு வளைந்து செல்லும் பாதை, அதன் இருபுறமும் அழகிய வனங்கள். பாதையின் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான பங்களா. அதற்குள்ளே தான் வில்லியம் இருக்கிறார் போலும். நேரே பங்களாவுக்குள் நுழைந்து வில்லியத்தை பார்ப்பது முடியாத காரியம். அந்த அடியால் தடுத்து நிறுத்தி விடுவான். வில்லியத்தை தான் பங்களாவை விட்டு வெளியே வரும்படி செய்ய வேண்டும். எப்படி? சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவின் மறுகோடியில் ஒரு லாரி நின்றிருந்தது. மரம் வெட்டுகிறவர்கள் பயன்படுத்தும் லாரி. அருகில் 3 ஆட்கள் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். 3 ஜப்பானியர்கள். அவர்களை நெருங்கி, யாரெங்கே மேஸ்திரி என்று கேட்டாள். ஒருவன் முன்னே வந்து, நான் தான் என்றான். 5 நிமிடம் வேலை இருக்கிறது. முடியாதுமா. $500 தருகிறேன் என்றாள் ஜெனிஃபர். அசந்து போனார்கள் 3 பேரும். கொட்ட பார்த்தார்கள் அவளை. மேஸ்திரி, $500 தருகிறீர்கள் 5 நிமிட வேலைக்கா என்றான். ஆமாம். என்ன செய்யணும் சொல்லுங்க என்றான் மேஸ்திரி. 5 நிமிடத்துக்கெல்லாம் அவர்களையும் லாரியையும் வில்லியத்தையும் தோட்டத்துக்குள் அழைத்துச் சென்றாள் ஜெனிஃபர். வில்லியத்தின் தோட்டத்துக்குள் அழைத்துச் சென்றாள் ஜெனிஃபர். பங்களா வாசல் லாரியை நிறுத்தினாள். ஒரு அழகான மரத்தை தேர்ந்தெடுத்தாள். இதை வெட்டுங்கள். கோடாலிகளை எடுத்து வெட்ட ஆரம்பித்தார்கள் அவர்கள். ஒரே ஒரு நிமிடம்தான். வாசல் கதவு மடால் என்று திறந்து கொண்டு வாட்டசாட்டமான ஒரு ஆள் ஓட்டமாய் ஓடி வந்தான். வில்லியத்தின் அடையாள் என்பது ஜெனிஃபருக்கு தெரிந்தது. என்ன செய்கிறீர்கள்? என்ன இதெல்லாம் என்று கத்தினான் அவன். ஜெனிஃபர் அமர்த்தலாக, நான் லாங் ஐலண்ட் மரக்கம்பெனியை சேர்ந்தவள். இந்த மரங்களை வெட்டித்தள்ள வந்திருக்கிறேன் என்றாள். என்ன நீங்கள் யார் என்று சொன்னீர்கள்? ஜெனிஃபர் ஒரு காகிதத்தை அவன் முன்னால் நீட்டினாள். இந்த மரங்களை வெட்டும்படி எனக்கு உத்தரவு. இருக்கவே இருக்காது. என் எஜமானுக்கு தெரிந்த இருதமே வெடித்துவிடும் என்றவன் ஆட்களிடம், நிறுத்துங்கயா என்று சத்தம் போட்டான். தப்பார், என்னுடைய வேலையை நான் செய்கிறேன் என்று அவளை அடக்கினாள் ஜெனிஃபர் ஆட்களிடம், நீங்கள் வெட்டுங்கள் என்றாள். நிறுத்து என்று மறுபடி கத்தினான் அடியாள். யாரோ ஏதோ தப்பான விலாசம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மரத்தை வெட்டும்படி என் முதலாளி சொல்லியிருக்கவே மாட்டார். சொன்னார் என்று என் முதலாளி சொல்கிறாரே. உன் முதலாளியிடம் நான் பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கிறார்? ஜெனிஃபர் தன் கடிகாரத்தை பார்த்தாள். அவர் வெளியூர் போயிருக்கிறார். சாயந்தரம் 6 மணிக்கு மேல்தான் திரும்புவார். அடியாளுக்கு கண்களில் கனல் பறந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ வருகிறேன். அதற்குள் எதுவும் செய்துவிட வேண்டாம் என்றார். நீங்கள் பாட்டுக்கு வெட்டுங்கள் என்றாள் ஜெனிஃபர் ஆட்களிடம். புயல் போல பங்களாவுக்குள் போனான் அடியாள். சில நிமிடத்துக்கெல்லாம் திரும்பினான். அவனுடன் கூட ஒரு நடுத்தர வயதில் ஒரு சின்ன மனிதரும் வந்தார். என்னது, என்ன அக்கிரமம் இதெல்லாம் என்றார் ஜெனிஃபரிடம். எதுவானால் உங்களுக்கு என்ன என்றார் ஜெனிஃபர். எனக்கு என்ன என்றா கேட்கிறாய்? நான் தான் வில்லியம், இந்த இடத்தின் சொந்தக்காரன், புரிகிறதா என்று அவர் கத்திய மறுவினாடியே. அப்படியா? வணக்கம் மிஸ்டர் வில்லியம், இதோ இதை பிடியுங்கள். கையிலிருந்து அந்த சம்மனை எடுத்து அவர் கையில் திணித்தாள் அவள். ஆட்களை நோக்கி திரும்பினாள். வெட்டியது போதும், நிறுத்திக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வெற்றிகரமாக வேலையை முடித்த நிறைவுடன் திரும்பினாள் ஜெனிஃபர். அன்று இன்னொரு சந்தோஷமும் காத்திருந்தது அவளுக்கு. டெலிஃபோன் அடித்தது. குரலை கேட்டதுமே அது வார்னர் தான் என்று தெரிந்துவிட்டது. ஒரு நல்ல செய்தி என்றான். உன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று முடிவு செய்து விட்டார்கள். இனிமேல் அந்த விஷயமாக நீ கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு கண்களில் நீர் நிரம்பியது. தெய்வமே உனக்கு நன்றி. ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை செய்தாள். ஃபோனில் தடுமாறினாள். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. நீதி எல்லா சமயத்திலும் குருடராயிருப்பதில்லை என்று மட்டுமே சொன்னான் வார்னர். தனது நிறுவன அதிபருடன் அரசாங்க வக்கீல் டிசில்வாவுடனும் நடந்த மோதலை அவன் ஜெனிஃபரிடம் சொல்லவில்லை. நிறுவன அதிபராவது ஏதோ
பிரச்சனை முடிந்தால் சரி என்று இருந்து விட்டார். ஆனால் டிசில்வாவுக்கு எக்கச்சக்கமான ஆத்திரம். குதி குதி என்று குதித்தார். என்னது, அந்த சிறுக்கியை விட்டு விடுவதா? பயங்கர கும்பலில் ஒருத்தியாக்குவாள். உங்களுக்கு அது தெரியவில்லை. சரியானபடி உங்களை ஏமாற்றி விட்டாள். இப்படியே வெகு நேரம் சத்தமிட்டார். வார்னருக்கு காது புளித்து விட்டது. பாருங்கள், எல்லாம் சுற்றி வளைத்த சாட்சியமாகத்தான் இருக்கிறதே தவிர ஜெனிஃபருக்கு எதிரான நேரடி சாட்சியம் எதுவும் இல்லை. இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கக்கூடாத நேரத்தில் அவள் இருந்து விட்டதுதான் அவள் செய்த குற்றம். அதனால் பொறியில் சிக்கிவிட்டாள். மற்றபடி அவள் பயங்கர கும்பலை சேர்ந்தவள் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான். டிசில்வாவின் கொதிப்பு அடங்கவில்லை. இருக்கட்டும், எங்கே போய் விடுகிறாள்? எப்படியும் இதே நியூயார்க்கில் தானே வக்கீல் தொழில் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். கோர்ட்டுக்கு வரட்டும், உண்டு இல்லை என்று பண்ணி விடுகிறேன் என்று சூளுரைத்தார். ஜெனிஃபரிடம் இதையெல்லாம் வார்னர் சொல்லவில்லை. இன்று புரிந்தது. ஒரு பயங்கரமான விரோதியை ஜெனிஃபர் சம்பாதித்து கொண்டு விட்டால் எதற்கும் துணிந்தவர் டிசில்வா. நச்சுப்பாம்பு ஜெனிஃபரை கடிக்காமல் விடமாட்டார். ஜெனிஃபரோ பலவீனமான பெண், வெகு இளமையானவள், அழகி. பாவம், டிசில்வாவிடம் மாட்டிக்கொண்டு என்ன பாடுபடப் போகிறாரோ. அவன் உள்ளம் அவளுக்காக பரிதாபப்பட்டது. தொடரும்.